எவ்வளவு சீப்பான ஒரு உணர்ச்சியில் அவர் இருக்காரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு உட்கார்றாரு. கேவலமா இல்ல உங்களுக்கு? நீங்க ஒரு முதலமைச்சரா? நீங்க பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி கேஸ போடுங்க, வழக்கு திறந்துட்டீங்களா? பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னா நடுங்கிறது ஏன் நடுங்குறீங்கன்னு கேக்குறாரு. யாருங்க நடுக்கனது கேக்குறாங்களே, நேரடியா பதில சொல்லிட்டு போ. நாங்க எந்த கட்சியும் குறிப்பிட்டு பேசல. ஏன் சொல்ற? டைம் கொடுக்கறேன்னு சபாநாயகர் சொல்றாரு, அதையும் மீறி ஏன் வெளிநடப்பு செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. வார்த்தை இன்னைக்கு அவங்க வெளிநடப்பு செய்யல அப்படின்னோம்னா ரசவசமா இருக்கும் அவையில. அப்படியே பினான்ஸ் எல்லாம் சதஞ்சு போயிருக்குது. நாங்கள்லாம் வருவாய்க்கு வேற ஒரு வழி பண்ண போறோம், ஊழல் எல்லாம் ஒழிக்க போறோம், எல்லா வருவாயும் வந்துட்டு கஜானாக்கு வருது அப்படின்னோம்னா ஒரு காலகட்டத்தை சொல்லு. அது சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இல்ல. மின்சார கட்டுன்றது அவதூறா? விவசாயிகள் போராடுறது அவதூறா? சட்டம் ஒழுங்கு கேடுகட்ட நிலைக்கு போயிடுச்சு, அது அவதூறா? கலாச்சாரம் தான். 10ஆம் தேதிக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கலையே ஐயா. தொட்டா விட மாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். விடவே மாட்டோம் ஊழல். உன்னை யார் விட சொன்னது? ஊழல் பண்ணவங்க. இந்த மாதிரி வந்துட்டு எம்ஜிஆர் பேசிட்டாரு, ஜெயலலிதா பேசிட்டாங்க, கடைசியில யாரு சிறையில போயிருந்தது? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான உரையை நிகழ்த்தியிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நேற்று அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் முன்வைத்திருந்தார். அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக இன்று அவருடைய உரை இருக்கும்னு பார்த்தோம். ஆனால் சில விஷயங்களை சுட்டிக்காட்டி அவர் பேசியிருக்காரு. குறிப்பாக டாஸ்மாக் குறித்து பேசுகிற போது பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றத விஷயத்த அவர் மேற்கோளிட்டு பேசினார். அதற்கு உடனடியாக எதிர்க்கட்சிகளிலிருந்து கடுமையான எதிர்வினைகள் ஆற்றப்பட்டது. அவங்க வெளிநடப்பு செஞ்சாங்க. அதன் பிறகு குறிப்பாக அவர் இறுதியாக முடிக்கிற போது அந்த செய்கை ஒன்று காட்டினாரு. அது இன்னைக்கு வைரலாக பரப்பப்படுது. நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சருடைய ஒரு முதலமைச்சரனுடைய ஒரு உரை அப்படின்னு வரும்போது அதில் வந்துட்டு ஒரு மேன்மை இருக்கணும். முதல் முறையா ஒருத்தர் வராரு அப்படின்னோம்னா அதில் ஒரு மேன்மை இருக்கணும். இவர் அண்ணா பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு அண்ணா ஒரு முன்னோடியா நாங்கள் வந்துட்டு மதுரை மாநாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாரு. அண்ணாவுடைய முதல் உரையை போயிட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்க்கணும். சட்டப்பேரவையினுடைய வளாகத்தில் இருக்கக்கூடிய லைப்ரரியில் போறீங்க அப்படின்னோம்னா 67 அண்ணா பதவியேற்ற போது அவர் ஆற்றிய அந்த முதல் சட்டமன்ற உரை அப்படின்றத அவர் பதில் கொடுத்து பேசுனதெல்லாம் இவங்க படிக்கணும். சும்மா நேராக வந்துட்டு எடுத்தோடனே அவருடைய கட்சி வரலாறுலாம் சொல்றாரு. இப்போ கட்சி வரலாறு என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வந்துட்டு யாருக்கு பதில் சொல்றீங்க? எதிர்கட்சிகளுக்கா? எதிர்கட்சிகளுக்கு பதில் சொல்றதுக்கானதெல்லாம் அது கிடையாது. மக்கள்கிட்ட நீங்க பேசுறீங்க நேரடியா. இதுதான் சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுடைய முக்கிய விடை என்னன்னா, எதிர்கட்சி கிடையாது, மக்கள்கிட்ட தான் நீங்க பேசணும். இப்போ நாங்களாம் ஊடகவாதத்துக்கு போறோம், அங்க இருக்கிற பக்கத்தில் இருக்கிறவனோட சண்டை பிடிக்கிறது கிடையாது. மக்கள்கிட்ட எங்களோட கருத்து போய் சேரணும், அதான் முக்கியம். ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவர் வெளியில என்ன பண்ணாரோ அதே தான். திமுக வில்லனா சித்தரிச்சு திமுக மேல எல்லா படியும் போட்டுவிட்டு தான் ரொம்ப நாணயமானவன் அப்படின்னு நாணயமானவன் காட்டிக்கிறாரு அவர். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றாங்களே. வரலாறு இல்லைன்னா நேராக ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேரம் பதவியில் வந்துட்டு யார் சொன்னது? புரியுதுங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன ஏது என்ன அப்படின்றது இந்த வரலாறு சொல்றதுக்கான காரணமே நான் வந்து நேரா ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து வரல, நான் இவ்வளவு பணிகளை செஞ்சிருக்கேன் அப்படின்றாரு. இல்லைங்க, அதெல்லாம் உன் கட்சி அதனுடைய விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட சொல்லுங்க. இங்க வந்துட்டு என்ன சொல்றது, எல்லாம் பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு உன்னுடைய பேச்சாளரை விட்டு பேச சொல்லுங்க. சட்டப்பேரவையில் சொல்லக்கூடாது இல்ல. இன்னைக்கு நீங்க பதில் சொன்னீங்க, எதுக்கு பதில் சொன்னீங்க? ஆளுநர் உரையின் மீதான விவாதம். அதுல இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டதா? ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேரா வந்திருக்கிறீங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? பேசுனாங்களா? எந்த உறுப்பினராவது பேசுனாங்களா? அவங்க பேசாத நீங்க சுட்டி காட்டி பேசுறீங்க. அப்போ என்னன்னா, முதல்ல நான் பதில் சொல்லிட்டேன், விரிவான ஒரு பதில் சொல்லிட்டேன் அப்படின்னு காட்டுறதுக்காக இதெல்லாம் நீங்க சொல்றீங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய கொள்கை அது இது இதெல்லாம் இல்லை. ஆளுநருடைய உரைக்கு எதிர்கட்சிகளும் மற்ற கட்சிகளும் எழுப்பின கேள்விகள் என்னன்னா, அதுல இருந்து சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு ஒரு 20 நிமிஷத்துல எதாவது முடிச்சுட்டு இருக்கலாம். அதையும் உங்களுக்கு பெருமை சேர்த்துருக்கும். ஆனா நீங்க என்னன்னா, எப்படி கிட்ட கீழே இறங்கி வரணும்னு பாக்குறீங்க. கொஞ்ச நேரம் பேசின உடனே உங்களுக்கு பழையபடி அந்த ஆத்திரம் வந்துடுது. ஏன்னா நம்ம ஒரு ஹீரோ, நம்மள இவங்கெல்லாம் அப்படித்தானே இருந்திருக்காங்க திரை உலகத்துல எல்லாம். அந்த அந்த ஆத்திரம் வந்துட்டதுனால இவர் என்ன பண்றாரு, அப்படியே கீழே இறங்கி
பேசுறாரு. அப்படியே தூரம் எட்டலாம் வரைக்கும் பார்த்தேன். உங்க அப்பாவை தேடிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் என்ன சொல்ற வார்த்தையா? அதெல்லாம் பேசலாமா அந்த மாதிரி? நான் கதையை தான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றீங்க. இல்ல, நேற்று உதயநிதி அவர்கள் நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டி பேசினாரு. இன்னைக்கு பள்ளி மாணவர்கள் வந்து டிவி ஆன் பண்ணலனாவே தெரிஞ்சுக்கலாம், டிவி சுவிட்ச் பவுட்டாவே தெரிஞ்சுக்கலாம், இன்னைக்கு கரண்ட் இருக்கா இல்லையா, ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு. நிலைமை தானே அது, நிலைமை தானே அது. ஸ்டாலின் யாராவது தேடுறாங்களான்னு அப்போ? ஸ்டாலின் தான் டெய்லி வர்றாரு, பேசுறாரு, எல்லாம் பண்றாருல முன்னாள் முதலமைச்சர். இல்ல அவ்வளவு தூரம் கேவலப்படுத்துறீங்கல்ல ஸ்டாலினை. எப்படின்லாம் அந்த அவர் சொன்ன ஆக்ஷன் எல்லாம் நீங்க காட்டுறல்ல, எவ்வளவு சீப்பான ஒரு உணர்ச்சியில் அவர் இருக்காரு பாருங்க. இதெல்லாம் உணர்ச்சி நிலை, இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு உட்கார்றாரு. கேவலமா இல்லை உங்களுக்கு? நீங்க ஒரு முதலமைச்சரா? நீங்க, நான் ஏமாற்றத்துல இருந்து பேசுறேன். யாருக்காக இருந்தாலும் நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நீங்க எனக்கும் நீங்க தான் முதலமைச்சர். இப்படியா நடந்துக்குவீங்க? இன்னைக்கு இந்தியால உங்களுடைய மரியாதை எங்க இருக்குது, ஸ்டாலினுடைய மரியாதை இருக்குது அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தெரியும். நீங்க இந்த மன்றத்தில் நின்றுட்டு அவரெல்லாம் குறைச்சிடவும் முடியாது. திமுக வந்துட்டு நீங்க வந்துட்டு அப்படின்னு கட்டிங் டு சைஸ் அப்படின்றீங்களா? அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் மோடினாலேயே முடியல, காங்கிரஸால முடியல, உங்களாலேயே முடிய போகுது. ஸ்டாலின் யாருன்றது நீங்க சொல்லிதான் மக்கள் எடுத்துக்க போறாங்களா? ஒரு 5 நிமிஷம் தான் பேசுனேன், அதுக்குள்ளே குளத்தூர் குமிரிடுச்சு. இப்படி இப்படி இல்லாம பேசுவீங்க? போயிட்டு குளத்தூர் முதலமைச்சருக்கு பேச தெரியல, அவர் பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டேன்றாரு. பேச தெரியல. பேசுறதுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? இல்ல நீங்க உங்களுடைய கேள்வி தப்பு. முதலமைச்சர் எதுக்கும் பேசுறது இல்லை அப்படின்றதுதான். சட்டம் ஒழுங்கு அப்படின்னு வரும்போது நீங்க ஏன் பேசல? ஏன் ஒரு வேண்டுகோள் விடுக்க கூடாதா? சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஒரு வேண்டுகோள் விடுக்க கூடாதா? மின்சார தொடர்பாக நாங்க இதான் செய்ய போறோம்னு ஒரு அறிக்கை கொடுக்க கூடாதா முதலமைச்சர்? சட்டப்பேரவை இல்லைன்னா நீங்க பேசாதே இருப்பீங்களா நீங்க? இல்லையா? ஏன் அப்போ ஒரு விடயத்துல வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு வந்துட்டு தெரியல அப்படின்ற ஒரு விடயம் ருசுவாகுதான் இல்லையா? மக்களுக்கு நீங்க சொல்லணும் இல்லைங்க. மக்கள் தெருவில் வந்து போராடுறாங்கல்ல, விவசாயிகள் போராடுறாங்கன்னு கேட்டா திமுக தூண்டி விடுறான்றீங்க. இப்ப மக்கள்லாம் வந்துட்டு ஒரு நாள் நைட்ல எல்லாம் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போராடுறாங்களே, அதுவும் திமுக தூண்டி விட்டது தானே? அப்படி சொல்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு பொறுப்பற்ற பேச்சாளர், பொறுப்பற்ற முதலமைச்சர். தெரியலையா உங்களுக்கு? ஒரு இடத்துல ஃபியூஸ் கேரியர் போடுங்கன்னா, ஆவடியில் போடுங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்துட்டு பவர் ஃபெயிலியர் ஆகுமா? உங்களுடைய ஆட்சியே ஒரு ஜோக்கு அப்படின்றதான 30 நாள்ல நடந்த ஒரு பெரிய விஷயம். சொல்லுங்க, நீங்க எதை சாதனமா சொல்றீங்களோ அதை வேதனையா வந்துட்டு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே. அது வந்துட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் படிக்கும் போது மட்டும் இங்கிலீஷ். ஏன் அது 3054.23 கோடி அப்படின்னு சொன்னா வராதா? எல்லா பாருங்க, எல்லாத்துக்குமே இதெல்லாம் கிண்டலுக்குரியவதான். இவ்வளவு காலம் இங்க தமிழ்நாட்டை தானே வாடுறீங்க. ஏன்னா தமிழ்ல 1-2 தெரியாதா? நான் கேட்கிறேன், தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் நம்பர்ஸ் தமிழ்ல சொல்ல தெரியாதா உங்களுக்கு? அதுல என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கா? யாருக்கு நீங்க முதலமைச்சர்? தமிழ்நாட்டுக்கு தானே. அவங்ககிட்ட போய் சொல்லுவீங்களா 3052.23 crores சொல்லுவீங்களா? அதுவும் 23 சொல்ல 23 crores. அப்படி சொல்லக்கூடாது. புள்ளிக்கு அப்புறம் சொல்றது எப்படி சொல்லணும்ட்டு. இவர் கான்வென்ட் பாய் தானே அவரு. எதையும் வந்துட்டு ஒரு அர்த்தத்தோட நீங்க வந்துட்டு அணுகணும். டாஸ்மாக்ல வந்துட்டு இந்த மாதிரி ஃபண்டு வாங்கினாங்க, தேர்தலுக்கு ஃபண்டு வாங்கினாங்க, கேஸை போடுங்க. வழக்கு தொடர்ந்துட்டீங்களா? 30 நாள் ஆச்சு, தொடரல. இன்னும் வழக்க ஏன் தொடரல? எப்போ தொடருவீங்க? உங்க ஜோதிடர் ஏதாவது சொன்னவனு தொடருவீங்களோ? சொல்லுங்க. அப்ப அவங்க கொதிப்பாங்களா, கொதிக்க மாட்டாங்களா? சும்மா உட்காந்துக்கிட்டு மொத்த ஊடகமும் பார்த்துட்டு இருக்குது, மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க பாட்டு அவதூறம் அள்ளி பேசுனீங்கன்னா எதிர்கட்சிக்காரங்க வேடிக்கை பார்ப்பாங்களா என்ன? சொல்லுங்க. நேற்று எதிர்கட்சி தலைவர் பேசும்போது உங்களுடைய கல்வி அமைச்சர் பேசுறாரு, பொதுப்பணித்துறை பேசுறாரு, அவை முன்னவர் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்கல்ல. இப்ப அவங்க பேச மாட்டாங்களா? ஆனா டைம் கொடுக்கறேன்னு சபாநாயகர் சொல்றாரு, அதையும் மீறி வெளிநடப்பு செய்யறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. வார்த்தை இன்னைக்கு அவங்க வெளிநடப்பு செய்யல அப்படின்னோம்னா ரசவசமா இருக்கும் அவையில. எதிர்கட்சி தலைவரும் எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற உறுப்பினர்களும் வெளிநடப்பு செய்யல அப்படின்னோம்னா, கடைசியா அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டு உடனே விஜய் பேசின பேச்சு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா கட்டாயம் இன்னும் மோசமா இருக்கும் நிலைமை. அவர் வெளிநடப்பு செஞ்சதுனால வந்துட்டு விஜய் எல்லா விதமான டிராமாவும் போடுறதுக்கு வசதியா போச்சு, ஒண்ணுமில்லாதையும் போச்சு.
கடைசியில் சிரிக்கிறாரு, ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி. ஒரே ஒரு வார்த்தை தான் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு, அதை மறைக்கணும். அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டாரு, அவகாசம். அவ்வளவுதான். நேற்று என்ன கேட்டார் அவரு, எப்போ பண்ண போறீங்க? அப்படியே ஃபினான்ஸ் எல்லாம் சதஞ்சு போயிருக்குது. நாங்கள்லாம் வருவாய்க்கு வேற ஒரு வழி பண்ண போறோம், ஊழலெல்லாம் ஒழிக்க போறோம், எல்லா வருவாயும் வந்துட்டு கஜானாக்கு வருது அப்படின்னோம்னா ஒரு காலகட்டத்துக்கு சொல்லு. அது சொல்றதுக்கு உங்களுக்கு திராணி இல்லைல்ல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க தேர்தல்ல, தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் என்ன சொன்னீங்க? நான் வந்த அடுத்த கணம் ஃப்ரீயா எங்க வேணாலும் போலாம் சொன்னீங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? அப்போ கேட்க மாட்டாங்களா எதிர்கட்சிங்க? இல்ல பழிபோற அரசியலை மீண்டும் பண்றாங்க, அவதூறு பரப்புறாங்க. ஆமா, யாரு யார் அவதூறு பரப்புறது? நேற்று எதிர்கட்சி தலைவர் அவதூறா பேசுறாரு ஆட்சியின் மீது. எது அவதூறு சொல்லுங்க? எந்த அவதூறு எடுத்து பேசுறாரு அவரு? மின்சார கட்டுன்றது அவதூறா? விவசாயிகள் போராடுறது அவதூறா? சட்டம் ஒழுங்கு கேடுகட்ட நிலைக்கு போயிடுச்சு, அது அவதூறா? பெண்களுக்கு முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது. ஒரு சில நாட்கள்ல எவ்வளவு படுகொலை, எவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், இதெல்லாம் வந்துட்டு அவதூறா? இதெல்லாம் இன்ஸ்டியல் ஸ்டேஜ்லயே குறிப்பாக இதுக்கெல்லாம் மூலதனமாக இருக்கிறது அப்படின்னா கலாச்சாரம் தான். 10ஆம் தேதிக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கலையே ஐயா. இதெல்லாம் முன்னாடியே நடக்குது அப்படின்னோம்னா இப்போ நடக்குதுன்னு சொல்லலாம். 10ஆம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியா இருந்துச்சு. தேர்தல் அன்னைக்கு கொலை நடந்துச்சு, வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு கொலை நடந்துச்சு, நீங்க பதவியேற்ற அன்னைக்கு ஏதாவது நடந்துச்சு. நீ ஜெயிச்சதை கேள்வி கேட்டு ஷாக் ஆனதுலேயே தமிழ்நாடு வந்துட்டு அமைதியா போயிடுச்சு. இதுதான் உண்மை. இதான உண்மை. இதெல்லாம் மறுக்க முடியாது. வேற யாருக்கிட்ட காது குத்திங்க, இல்லை நீங்களே குத்திக்கிங்க, நாங்க ஜெயிச்சிட்டோம்ட்டு. எங்களை போன்ற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நீங்க உங்களை யாருக்கு வந்து உட்கார வச்சிருக்கிறதெல்லாம் தெரியும். மக்கள் உங்களை உட்கார வச்சு அது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் உங்களுக்கு நிரூபிக்கும். மக்கள் தான் உட்கார வச்சாங்களா, இல்லை மெஷின் உட்கார வச்சதா அப்படின்றதெல்லாம் தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி கொளத்தூர் மக்கள்லாம் அப்படியே ஸ்டாலின் எல்லாம் சாச்சிடல. இதெல்லாம் நிறைய முன்னாடி எஸ்ஐஆர் நடந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் நடந்துச்சு. நீங்க வந்துட்டு டெல்லி போனீங்க, சிபிஐ என்கொயரி இருக்குன்னு போனீங்க, போயிட்டு வரும்போது டாட்டா கட்டிக்கிட்டே வந்தீங்க. என்கிட்ட பேசுற ஒரு அதிமுககாரர் சொன்னாரு, எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது அவனுக்கு 104 டிகிரியாவது டெம்பரேச்சர் இருக்கும், ஜுரத்தோட தான் வருவான். அப்படி அவன் கையாட்டிட்டு சந்தோஷமா வந்த ஒரே ஆளு நம்ம விஜய் தான் அப்படின்னாரு அவரு. அப்பவே நான் சொன்னேன், இதுல பின்னாடி ஒரு டீல் வந்து மடியில கனமில்னு அர்த்தம். என்ன மடியில கனல்ல? எந்த மடியில கனல்ல? சொல்லுங்களேன். எதனால வந்துட்டு கரூர்ல சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். நம்ம மேல பழிய போட்டாங்கன்னு இப்பவும் சொல்றீங்களே, சொல்லுங்களேன் உங்க மேல எப்படி பழிய போட்டாங்கன்ட்டு. யாரால அது நிகழ்ந்ததுன்னு சொல்லுங்க. அப்போ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க முதலமைச்சரா இருக்கிற நீங்க ஒரு விடயம் விசாரணையில இருக்குதுன்னா பேசக்கூடாது. பேசுறீங்க அப்படின்னோம்னா அதனுடைய உண்மையை வெளிப்படையா நீங்க வந்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா அதான் சட்டப்பேரவை. அவை குறிப்பில் ஏறுது, இது வரலாறு படைக்கிறது, புடலங்க அதெல்லாம் தூக்கி ஓர வைங்க. இதெல்லாம் டைரக்டா நீங்க டெலிகாஸ்ட் ஆகுது, மக்களுக்கு தெரிய போகுது. அவ்வளவுதான். நீங்க சாதனைகள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, இந்த 40 நாட்குள்ள எவ்வளவு எல்லாம் நாங்க செஞ்சிருக்கீங்கன்னு. யாராவது தலையிட்டாங்க அதுல? யாரும் பேசலையே. நீங்க எப்ப அவதூறுல இறங்குனீங்களோ அப்பதான் வந்துட்டு சபையிலேயே வந்துட்டு பிரச்சனை ஏற்படுது. மறுபடியும் சொல்ற விஜய் அவர்களே, நீங்க முதல்ல உங்களை கட்டுப்படுத்தி, அதாவது உங்களுக்கு நாவன்மையும் இல்லை, விவரமும் இல்லை, எதை பத்தியும் தெரியாது. ஆனா அந்த இடத்துல வந்து உட்காந்துறதுக்காக நீங்க ஒரு டிராமா போடுறீங்க. இவ்வளவுதான். இதான் நீங்க பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னா நடுங்கிறது ஏன் நடுங்குறீங்கன்னு கேக்குறாரு. யாருங்க நடுங்கினது கேக்குறாங்களே, நேரடியா பதில சொல்லிட்டு போ. எந்த உடனே என்ன சொல்றீங்க நீங்க? பார்ட்டி ஃபண்ட் நாங்க எந்த கட்சியும் குறிப்பிட்டு பேசல. ஏன் சொல்ற? யார் சொன்னது? இந்த பதில யார் சொன்னது? நாங்க எந்த கட்சியும் குறிப்பிட்டு பேசல அப்படின்றது எதிர்கட்சி சொன்னானா ஆளுங்கட்சி சொன்னானா? ஏன் சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ ஒண்ணு சொல்ற, உங்க முதலமைச்சர் ஒண்ணு சொல்றாரு. இப்ப தெரியுதா உண்மை எப்படி வருதுட்டு? ஃபண்டு வாங்கினதா சொல்ற அப்படின்னா அதை பத்தி பேசு. அதுக்கு தலையிடுறதுக்கு நேரா இருக்காரு செந்தில் பாலாஜி, அவர் பேசுவாரு. ரைட்டா? ஏன் பயப்படுறீங்க? பேச வேணாம். நான் அப்புறம் எதிர்கட்சி தலைவருக்கு மட்டும் நான் பேசுறதுக்கு இடம் நான் வாய்ப்பு தரேன்றாரு சபாநாயகர். ஏன் மற்றவங்களுக்கு தந்தா என்னாச்சு? எத்தனை பேர் பேசுறீங்க நீங்க? எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா எத்தனை பேர் எடுத்து பேசுறீங்க? ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த கல்வி அமைச்சர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் சும்மாவே வன்முறையை ஏத்துற மாதிரி பேசுவார். அவரு அது வச்சுன்னா அவர் பேசுறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவை முன்னவர்.
இல்ல திமுகவினர் தான் ஏன்னு சொன்னாங்க, அவங்க தான் வந்து சபை நாகரிகத்தை மீறி பேசினாங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துல இருந்தோமா பாலாஜி? அந்த இடத்துல இருந்தோமா? இதோ இப்போ சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி தான். விடவே மாட்டோம் ஊழல். உன்னை யார் விட சொன்னது? ஊழல் ஊழல் பண்ணோம்ல, உன்னை யார் விட சொன்னது? இந்த மாதிரி வந்துட்டு எம்ஜிஆர் பேசிட்டாரு, ஜெயலலிதா பேசுனாங்க, எல்லாரும் பேசுனாங்க. கடைசியில் யார் சிறையில் போய் இருந்தது? அதெல்லாம் விஜய்க்கு வரலாறு தெரியாது. திமுக காரனை சந்திக்கணும்னா நீங்க கோர்ட்ல தான் சந்திக்கணும். ரோட்லயே சட்டப்பேரவையில் சந்திக்க முடியாது. கோர்ட்ல தான் சந்திக்கணும். கேஸை போடுங்க, வெளியில கொண்டு வாங்க, பார்த்துருவோம். 40 ரூபா அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, 40 ரூபா இப்போ தானே வாங்கிட்டு இருக்கிறான். உன்னுடைய இதில் உணவு அமைச்சர் என்ன சொல்றாரு? நியாயப்படுத்துறாரு. அது போய் அவங்க டாய்லெட் கட்டிக்கிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் கட்டிக்கிறதுக்கு தான் 40 ரூபா வாங்குறாங்கன்னு சொல்றாரா இல்லையா? என்னதை ஒழிச்சிட்டீங்க நீங்க? இந்த விவசாயி ஏத்துக்குவானா இந்த விளக்கத்தை? போயிட்டு சொல்லி பாருங்களேன், தஞ்சாவூர்லையும் மற்ற இடங்கள்லையும் இப்போ சொல்லி பாருங்க. இப்போ எப்படிங்க தூண்டுவாங்க அவங்கள? வந்து விவசாயிகள் எதிர்க்கட்சிகளுடைய தூண்டுதல் பேர்ல இல்லை, எதிர்கட்சியோ ஏதோ ஒன்று. எப்படிங்க தூண்ட முடியும் விவசாயிகளை? இப்போ நீங்க பிள்ளைங்களை தூண்டினீங்க, உங்களுக்கு ஓட்டு விழுந்ததா சொல்றீங்க. அந்த மாதிரி அது அவங்கள அந்த சிறு பிள்ளைகளா அவங்கள தூண்டி விடுறதுக்கு? அர்த்தமற்ற பேச்சு. அதான் சொல்றேன், பொறுப்பற்ற ஒரு பேச்சு. பேசுறதுக்கு தெரியல, பதில் சொல்றதுக்கு தயக்கம், உடனே அவதூற பேசுறது. அதாவது திட்டா சண்டை வந்துடும்ல, அப்புறம் விவரங்களுக்கு வேலை இல்லைல்ல. இது சாதாரணமாக கிராமங்கள்ல எல்லாம் நடக்கும். ஏதாவது ஒரு பொது காரியம் செய்யறவன் வந்துட்டு ஒரு பொறுப்பை கொடுத்தா வந்துட்டு பதில் சொல்ல வேண்டிய அன்னைக்கு பார்த்தினா ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்துடுவான். எடுத்த உடனே வடிவேல் பேசுவான்ல, என்னடா நீ தொட்டியாம, என்ன தொட்டியாம? அதுதான் விஜய் பண்ணார் இன்னைக்கு. இல்லடா அன்னைக்கு நீ போயிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி எழுத்தியாம, என்ன எழுத்தியாம அப்படி சொல்லிட்டே இருப்பார்ல. பஞ்சாயத்து தலைவரோட கேட்பாரு, நான் சரியா தானே பேசுறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் விஜய் பேசுறாரு. இதுல பார்ட்டி ஃபண்ட் அவதூறு அப்படின்னா, இப்போ சோஃபா மாடல் ஆச்சு சோஃபான்னு சொல்றாரு, அது அவதூறு தானே? சோஃபா எதுக்கு அனுப்புனாரு? சோஃபா யார் அனுப்புனது? நீ சோஃபா அனுப்புனியா இல்லையா? என்ன அது வரைக்கும் வந்துட்டு அவங்களாம் தடுக்கு போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களாம் தடுக்கு போட்டு இல்லாட்டி பாய் போட்டு உட்காந்துட்டு இருந்தாங்களா? இல்லை பேப்பருக்கு அப்புறம் விரிச்சு போட்டு படுத்து கிடந்தாங்களா? எதுக்கே நீ சோஃபா அனுப்புன? சோஃபான்றது என்னன்னு அவருக்கு புரியல. ரொம்ப நாளா யாருக்கிட்ட வந்து நடிக்கிறீங்க நீங்க? இந்த ஃபர்னிச்சர் வியாபாரம்லாம் இங்க பண்ணாதீங்க, வெளியில பண்ணிக்கங்க. ஃபர்னிச்சர் வியாபாரம் இல்லை, அது ஃபர்னிச்சர் இல்லை, அது நவாப் நாற்காலி. அது உள்ள என்ன இருந்ததுன்றதான் இங்க கேள்வி. புரியுதுங்களா? நீங்க எல்லாருமே கொடுத்துருக்கீங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியும் சோஃபா ஏன் போச்சு அப்படின்றது. இல்ல அதுவும் ஆதாரத்தோட கொடுத்தா அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதுவும் அவதூறு தானே? ஆதாரம் கொடுக்காம பேசினா அதுவும் எந்த ஊழலுக்கு, எந்த ஊழல் லஞ்சத்துக்கு வந்துட்டு ஆதாரம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். நீ வந்துட்டு டாஸ்மாக பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே இடி வந்துட்டு டாஸ்மாக பத்தி கேஸ் போட்டான்ல, நின்னுச்சா உயர் நீதிமன்றத்துல? ஏன் நிக்கல சொல்லுங்க? அன்னைக்கு 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு அதே தயாநிதி உதயநிதி ஸ்டாலின் தான் அன்னைக்கு குறி வச்சுங்க. நடந்துச்சு அந்த கேஸ். என்ன சொல்லுச்சு நீதிமன்றம்? முதல்ல ஆதாரத்தை கொண்டு வா, அப்புறம் ரைட்டை பத்தி பேசலாம் சொல்லி அனுப்பிச்சா இல்லையா? அதுதான் உங்களுக்கு பதில். பொறுப்புணர்ச்சி வேணும். எதுவாக இருந்தாலும் பொறுப்புணர்வு வேணும். உங்களுடைய சாதனையை சொல்லுங்க, எதிர்கட்சிகளுடைய கோரிக்கை இருக்கட்டும். மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? நீங்க மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன நீங்க பதில் சொல்லிருக்கீங்க சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு வாக்குறுதி எல்லாம் கொடுத்தீங்களே, என்ன பண்ணிட்டீங்க? இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, ஒரு 6 மாசம். உங்க கட்சிக்காரங்க எப்படி வாங்குறாங்கன்றதை நான் சொல்றேன். எல்லாமே ஆரம்பத்துல எல்லாம் புது பொண்டாட்டி இப்படிதான் இருப்பீங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு காசு கூட எடுக்க மாட்டேன்னு இன்னும் சொல்றாருல்ல, எனக்கு தேவையில்லை அது. பணம், ஜாதி, மதம் இவர் ஒழிச்சாராம அவரு? அதான் சொல்றேன், காசுக்கு அப்படியே வரேன். நீ எந்த தொகுதியில் தேடி நின்ன? நீ ஒன்று பெரம்பூர், இன்னொன்று வந்துட்டு திருச்சி கிழக்கு. ஏன் தேடி நின்ன? கிறிஸ்டியனுங்க நிறைய இருக்கிற இடம் அதானே? அதானே? அப்புறம் இந்த மதம் பார்க்கறது இல்லையா? அப்புறம் நீ சாதியை பார்க்கவே இல்லையா? எந்தெந்த இடத்துல எந்தெந்த வேட்பாளரை போட்டியோ அந்தந்த பகுதியில் மிதமாக இருக்க
அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய சாதியில தான் உங்க வேட்பாளரே போட்டிருக்காரு. ஆனா மக்கள் அதை பார்த்து வாக்களிக்கல. மக்கள் எதையுமே பார்த்து வாக்களிக்கல. மக்கள் முதல்ல உங்களுக்கு வாக்களிச்சாங்களா அப்படின்றதே இங்க கேள்விக்குறி. அதான் இவ்வளவு புத்தகத்தை வச்சுட்டு ஆராய்ச்சிட்டு இருக்கிறேன் நான் இன்னும். புரியுதுங்களா? எங்களுக்கு தெரிஞ்சிச்சு திருட்டுத்தனம் நடந்துருச்சுன்றது. எப்படி அந்த திருட்டுத்தனம் பண்ணா அப்படின்றத நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் நீங்களே வந்துட்டு இப்படி தேடுறீங்க. உங்களுடைய சபாநாயகர் தெரியுதா? இந்தாண்டு கேள்வி வந்துச்சு, அந்தாண்டு கேள்வி வந்துச்சான்னு தேடுறாரு பாருங்க. ஏன் அப்படியாப்பட்ட கேண்டிடேட் உங்களுடைய கேண்டிடேட்லாம்? அதெல்லாம் வார்த்தைகள்லாம் வந்துச்சு இல்லை, இப்போ விசில்லாம் பறந்தது இல்லை. இன்னும் நல்லா இருக்கும் சார் சட்டமன்றம் போக போக. ரைட்டா? அப்புறம் இவர் காசு கொடுக்கலையாமா? பெரம்பூர்ல 1000 ரூபா கொடுத்தாங்க இவருக்காக. இவருடைய எம்எல்ஏ வந்து உட்காந்துட்டு இருக்கிறானு சேலம் மேற்கு, அவன் ஒருத்தருக்கு 2000 ரூபா கொடுத்தான். அதை ஓமலூர் தொகுதியில போட்டிட்டு தோத்த தாவேகா கேண்டிடேட் வந்து இப்ப சொல்றான், பக்கத்து தொகுதியில் காசு கொடுத்தாங்க, நம்ம கொடுக்கல, அதனால 5000 to 6000 ஓட்டு, அதனால நம்மளுக்கு வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்றான் அவன். எல்லாம் இருக்கு. இவங்கள காசு கொடுக்காதவங்க, காசு கொடுக்கல வந்து நான் தான் உங்கள பேசியிருக்கேன்ல, வேட்பாளராக வந்துட்டு சீட்டு கேட்கும் போது 5 கோடி செலவு பண்ணுவீங்கன்னு யார் கேட்டது? நீங்க தானே கேட்டீங்க. அப்ப 5 கோடி எங்க செலவு பண்ணிட்டு இங்க வந்துட்டு யாருக்கிட்ட இருந்து சம்பாதிப்பான்? இப்ப நீங்கெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வந்துட்டு வேட்பாளர் அறிமுகம் பண்ணீங்களா? எங்க இருந்து வந்த பணம் அது? சொல்லுங்க. இந்த லாட்டரி சீட்டு வந்திருக்காரு, கணக்காட்டுறாரு. அவரு என்ன தொழில் பண்ணிட்டு அவர் கணக்காட்டுறாரு? அவர் லஞ்சம் வாங்க மாட்டார், ஊழல் செய்ய மாட்டார்னா யார் நம்புறது? நீங்களே பணத்தை வாங்கிட்டு பாதி தான் நீங்க சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் நடக்குது இல்லையா? 5 கோடி கேஷ் வாங்கினது சொல்லல நீங்க கூலி படத்துல. உங்களை தானே ரைடு பண்ணி தூக்கிட்டு வந்தாங்க 2 சைடு 2 பேர் உட்காந்துட்டு. அப்போ உங்களுக்காக வக்காலத்து வாங்கினவங்க நாங்க. 2 பேரும் தோல்ல கை போட்டான் போட்டுட்டு தானே அவங்களுடைய கார்ல உங்களை வச்சு மெட்ராஸ் கூட்டு வந்தாங்க நெய்வேலியில இருந்துட்டு. அதனால நடிக்காதீங்க விஜய், நடிக்காதீங்க. ஊழலை ஒழிக்கணுமா? அதற்கு ஒரு பெரிய டிட்டர்மினேஷன் வேணும். முதல்ல அரசாங்கத்தினுடைய டெண்டர்ஸ், அதுல இருந்து நீங்க ஒழிக்க கத்துக்கங்க. அடுத்தபடியா மணல் கொள்ளை, அதை தடுக்க பாருங்க. அடுத்தபடியா கனிம கொள்ளை, அதை தடுக்க பாருங்க. அதுல இருந்து ரெவன்யூ வந்துட்ட உடனே ஒரு வருஷத்துல காட்டுங்க, திமுக ஆட்சியில் இவ்வளவு வந்துச்சு, எங்க ஆட்சியில் இவ்வளவு வந்திருக்குது. அப்ப வந்தது 600 கோடி ரூபாய், எங்க ஆட்சியில் 3800 கோடி ரூபாய். அப்ப சொல்லுங்க, ஊழலை ஒழிச்சுதான் நான் ஒத்துக்கிறேன். வந்துட்ட உடனே நாங்க ஒழிச்சிருவோம், விடமாட்டோம், தொட்டவனையும் விட மாட்டோம், தொடாதவனையும் விட மாட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு பிதற்றாதீங்க. இப்படிலாம் தான் சொன்னார்ல எம்ஜிஆர், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட மாட்டேன்னு பாடினார்ல. அவருடைய ஆட்சியில் எப்படி நடந்தது தெரியுமா ஊழல்? டெல்லியில ஒரு மூவ் பண்ணா இங்க அலறுவாரு. அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் தெரியும். 40 நாட்கள் தானே ஆயிருக்கு. 40 நாள் ஆச்சுனாலும் வாயு சரியா இருக்கணும்ல. பேசுறது எப்படி பேசணுன்றது இருக்குல்ல. ஒரு சட்டப்பேரவையில அண்ணா அண்ணன்னு சொல்றீங்களா, அண்ணா எப்படி பேசுறாருன்றத போய் பாருங்க. அண்ணா முதல் முறையா வரும்போது எதிரில் இருக்கிறவங்க முதல் முறையா இல்ல, அப்பயோ 2வது முறை தான். அதுக்கு முன்னாடி 57 அவர் ஜெயிச்சு வந்தாரு. அவர் எப்படி பேசுறாருன்றத பாருங்க. அந்த மாதிரி பேச கத்துக்கங்க. இது மக்களாட்சி மன்னராட்சி கிடையாது அப்படின்றாரு. எப்படியா மன்னராட்சி? மக்கள் ஓட்டு போட்டுதானே வந்து எதிரில் உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி எல்லாரும் யார் ஓட்டு போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க? மக்கள் ஓட்டு போட்டு தானே இல்லையா? ஏன் மக்களுக்கு தெரியாதா? உங்களை விட அரசியல் தெரிஞ்சவங்க தான் ஓட்டு போடுறவங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டதுனால இப்போ கொஞ்சம் வாக்காளர்களுக்கு மதிப்பு குறைஞ்சிருக்குது. இப்ப அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கும் எதுவும் தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுல இன்னும் 2 விஷயங்கள். குறிப்பா அந்த தமிழ்தாய் வாழ்த்து தேசிய கீதம் விவகாரத்துல அவரு ஒண்ணு விஷயம் சொல்றாரு. நீங்க கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாக்கு என்ன நடந்துச்சு, சட்டமன்றத்தில் இதுவே இந்த சட்டமன்றத்திலேயே நீங்க வந்து தேசிய கீதத்தை 2 முறை பாட வச்சிருக்கீங்களே, அதுவும் தேசிய கீதம் முதல் பாடப்பட்டு 2வதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டிருக்கு அப்படின்ற நிகழ்ச்சியில உதயநிதி கொடுத்தாரு. உதயநிதி தான் சொன்னாரு, அது பிரசிடென்ட் தொடர்பான ஒரு புரோட்டோகால், அதில் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. ஆனா இங்க ஆளுநருக்கு அந்த புரோட்டோகால் இங்க கிடையாது. சட்டப்பேரவையில்
இங்க சட்டப்பேரவையில வந்துட்டு ஒரு விதி இருக்குது. அந்த விதியின்படி ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து, முடிக்கும் போது ஜனகணமன. அது ஏன் 2 முறை பாடப்பட்டது? அவ்வளவுதான். அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. திமுககாரன் வந்துட்டு எதெல்லாம் செஞ்சிருவான், நம்ம சொல்லும் போது குறை கண்டுபிடிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் கொடுக்குறாரு அவரு. அவர் உள்ள இருந்தானே பதில் சொல்லியிருப்பார்ல. இதுக்கு தான் வந்துட்டு ஏதாவது பேசி, அதான் சொல்றேன்ல. அதுக்கு அவரே பதில் சொல்றாரு. கேட்டா மத்திய அரசு விழான்னு சொல்லுவாங்க. ஆமா, மத்திய அரசு விழான்றது வேற ஒரு புரோட்டோகால் தான். ஏன் பிரதமர் வந்துட்டு ஒன்ன பார்க்கல, நீ ஏன் போயிட்டு பிரதமரை பார்த்த? வாங்க மோடி என்ன வந்து பாருங்க, சிஎம் நான் பதவி ஏற்றுக்கிறேன் சொல்ல வேண்டியதானே நீ? ஒன்னு இல்லைங்க, அது 2 முறை. ஏன் ஒண்ணு? இதே மாதிரிதான் நீங்க நித்தி ஆயோக் கூட்டத்தை பத்தி சொல்றீங்க. நித்தி ஆயோக் கூட்டத்தில் முன் வரிசையில் ஸ்டாலின் நிற்கிறாரு, அவங்களுக்கு சீக்கிரட் அண்டர்ஸ்டாண்டிங்னா. இப்போ உன்னையும் முன்னாடி உட்கார வச்சாங்க. நிக்க வச்சாங்களா இல்லையா? இப்போ சீக்கிரட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? எதிர்கட்சிகளை ஒன்றிய அரசு எதற்கெடுத்தாலும் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவையில்லை. நம்மளுக்கு வளர்ச்சி தான் முக்கியம். திமுக வளர்ச்சி இல்லாதான் வந்துட்டு காசு கேட்டானா? அதை பத்தி ஒரு வார்த்தை உன்னால பேச முடியுதா? வரி பகிர்வுல ஏன் எங்களுக்கு பஞ்சம் பண்ற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஸ்டாலினுக்கு அந்த தைரியம் இருக்குது. பிரதமரை வச்சுக்கிட்டே பேசுறாரு. நீ ஊழல்வாதின்னு சொல்றல்ல, அந்த ஸ்டாலின் வந்துட்டு பிரதமரை வச்சுக்கிட்டு நாங்க 9 பைசா கொடுக்குறோம், எங்களுக்கு 4 பைசா தான் கொடுக்க வருது. அப்போ அவர் சொன்னது என்னன்னா 29 பைசா, ₹1 எங்களுக்கு 29 பைசா திருப்பி தரீங்க. இது என்ன நியாயம்? நாங்க எவ்வளவு செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். உங்களால இந்த மாதிரி கேட்க முடியுமா? கேட்டு பாருங்க ஒரு விழா வச்சு. இதே மாதிரி கிண்டலா ஒரு பேப்பருக்கு பெறலாம் வச்சுக்கின்னு இதே மாதிரி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுன்னு அவர் முன்னாடி டான்ஸ் ஆடி காட்டுங்க பார்ப்போம். திமுகவோட உங்களை ஒப்பிடாதீங்க. ஒருபோது நீங்க திமுக இருக்கக்கூடிய துணிவு நெஞ்சுரம் உங்களுக்கு வரவே வராது. இப்பவே நீங்க இப்ப என்ன வாங்குறீங்கல்ல, இதுவும் அவங்க சொன்னதுனால நீங்க கேக்குறீங்க. சமகர சிக்ஷா அபியான் திட்டத்துல 3500 கோடி கேட்கறாங்களே, அதுவே திமுக கேட்டு கேஸே போட்டிருக்குது. அதனால நீங்க அதை கேட்குறீங்க. இல்லாட்டி நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. எனக்கு தெரியும் விஜய் நீங்க எல்லாம் யாருன்ட்டு. புரியுதுங்களா? ஸ்டாலின் சாதனையாளர், நீங்க வெறும் ஒரு அவதூறு பேச்சாளர். இவ்வளவுதான் விஷயம். நீங்க தான் அமுச்சு வச்ச மாதிரி கூட்டணி கட்சிகளா சொல்றீங்க. அவங்க சுயேட்சையா முடிவு பண்ணி, அவங்க தன்னிச்சையா முடிவு பண்ணி தான் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஏதோ நீங்க அமுச்சு வச்ச மாதிரி சொல்லாதீங்கன்றாரு. என்ன சொல்லாதீங்க? அவங்க தானே அண்ணா அறிவாலயத்துக்கு போட்டு, நீங்க பத்திரிகையாளர், நானும் பத்திரிகையாளர், இவரும் பத்திரிகையாளர். எத்தனை முறை அண்ணா அறிவாலயத்துக்கு போனாங்க பாருங்க. 4ஆம் தேதி டு 10ஆம் தேதி வரைக்கும் எத்தனை முறை அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு பேசுறாங்கன்னு சொல்லுங்க. ஸ்டாலின் நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொன்னதுக்கு பதில் கொடுக்க வேண்டியது யாரு? அவங்க தானே. நீங்க ஏன் பதில் சொல்லணும்? சொல்ல தேவையில்லை. எல்லாரையும் மக்கள் தான் அனுப்பி வச்சாங்க. அது தெரியாதா? எல்லாரையும் மக்கள் தான் அனுப்பி வச்சாங்கன்னு. எல்லாரையும் மக்களை அனுப்பி வச்ச காலம் 99 முடிஞ்சு போச்சு. இப்ப மெஷினை யாரெல்லாம் வந்துட்டு இவிஎம் யாரெல்லாம் எடுத்தாந்து எங்க உட்கார வைக்கிறதா இப்ப பேச்சு. புரியுதுங்களா? மக்கள் தான் உட்கார வச்சாங்கன்னா ஒரு 107 ஏன் நீ நிக்கிறீங்க? 160 180 போயிருக்கலாமே. ஏகோபித்த ஆதரவுன்னா. அதனால சொல்லாதீங்க. உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியவே தெரியாது. ஏதோ காத்தடிக்கும் போது கோபுரத்துக்கு போயிடலாம். காத்து நின்ற உடனே கோபுரத்தில் அடிக்க முடியுமா? நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி.